அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாமில் இருந்து இதுக்கு முன்னாடி 2020 நடந்த ஒரு கொஷின் இந்த டாப்பிக்லேருந்து வந்திருக்கு. ஸோ அந்த டாப்பிக்குடைய டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குற டாபிக் என்ன அப்படின்னாக்கா விட்டமின்கள் மற்றும் அதன் குறைபாட்டால் ஏற்படும் நோய்கள் இதுதான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். ஸோ 2020 வந்து பார்த்தாக்கா ஆன்லைன் மோடில் நடந்த கொஷின் பேப்பர் தான் இது. ஸோ விட்டமின் B6 வேதிப்பெயர். த கெமிக்கல் நேம் ஆஃப் விட்டமின் B6. ஆப்ஷன் ஏ ரிபோப்ளேவின், ஆப்ஷன் பி பைரடாக்சின், ஆப்ஷன் சி தயமின், ஆப்ஷன் டி பயோட்டின். ஸோ இங்கே வந்து பார்த்தா ஆன்சர் வந்து பார்த்தாக்கா பைரடாக்சின் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம். ஸோ விட்டமின்களை பேஸ் பண்ணி இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் நம்ம இந்த வீடியோவில் எத்தனை விட்டமின்ஸ் பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா மொத்தம் 10 விட்டமின்ஸ், அதோடைய கெமிக்கல் நேம், அதோடைய குறைபாட்டால் வரக்கூடிய டிசீஸ். ஸோ இதுதான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற விட்டமின் வந்து பார்த்தினாக்கா விட்டமின் ஏ. ஸோ இதோடைய கெமிக்கல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெட்டினால் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த விட்டமின் ஏ டிஃபிஷியன்சியாக இருந்தது, பற்றாக்குறையாக இருந்தது அப்படின்னா என்ன ப்ராப்ளம் வரும்னா நைட் பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நைட் பிளைண்ட்னஸ் அப்படின்னா மாலைக்கண் நோய் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ விட்டமின் ஏ குறைவாக இருந்தால் மாலைக்கண் நோய் வரும். சரிங்களா? இதே தான் விட்டமின் ஏ இங்கிலீஷில். ஸோ இங்கே தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டினால் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து செகண்டு விட்டமின் B1. ஸோ விட்டமின் B1 அப்படின்னு சொல்லுவோம். இதோடைய கெமிக்கல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா தயாமின். ஸோ தயமின் ஆர் தயாமின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோடைய டிஃபிஷியன்சினால் இது பற்றாக்குறையாக இருந்தால் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னாக்கா பெரிபெரி அப்படின்னு ஒரு டிசீஸ் வரும். பெரிபெரி அப்படின்னு ஒரு டிசீஸ் வரும். ஸோ விட்டமின் B1 தயாமின் என்ன குறைபாட்டு நோய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரிபெரி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து மூன்றாவது விட்டமின் B2. விட்டமின் B2 ரிபோப்ளோவின். விட்டமின் B2 உடைய கெமிக்கல் நேம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிபோப்ளோவின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது பற்றாக்குறையாக இருந்தால் என்ன ப்ராப்ளம் வரும்னா டெர்மடைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். டெர்மடைட்டிஸ். ஸோ அப்படின்னா என்னன்னாக்கா தோல் அலர்ஜி. அப்போ விட்டமின் B2 குறைவாக இருந்தால் அந்த வரக்கூடிய ப்ராப்ளத்துக்கு என்ன பேர்? தோல் அலர்ஜி அப்படின்னா டெர்மடைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தாக்கா ஃபோர்த்து விட்டமின் B3. ஸோ விட்டமின் B3 உடைய கெமிக்கல் நேம் வந்து பார்த்தாக்கா நியாசின். விட்டமின் B3 உடைய கெமிக்கல் நேம் நியாசின். ஸோ விட்டமின் B3 வந்து பார்த்தாக்கா பற்றாக்குறையாக இருந்தால் வரக்கூடிய அந்த ப்ராப்ளத்துக்கு என்ன பேருனா பெல்லாகிரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ விட்டமின் B3 நியாசின் பெல்லாகிரா. ஸோ அடுத்து ஐந்தாவது கொஷின். விட்டமின் B6. விட்டமின் B6 உடைய கெமிக்கல் நேம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பைரிடாக்சின். விட்டமின் B6 உடைய கெமிக்கல் நேம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பைரிடாக்சின். ஸோ இப்போ தான் அந்த கொஷின் பார்த்தோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸரில் கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ விட்டமின் B6 உடைய கெமிக்கல் நேம் பைரிடாக்சின். ஸோ இதனால் வரக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னாக்கா கன்வுல்ஷன் இன் சைல்டு குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வலிப்பு நோய் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோடைய கெமிக்கல் நேம் பைரிடாக்சின். அடுத்து விட்டமின் B12. ஸோ விட்டமின் B12. ஸோ இதோடைய கெமிக்கல் நேம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சைனோகோபலமைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதனால் வரக்கூடிய அந்த ப்ராப்ளம் குறைபாட்டு நோய் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பெர்சினியஸ் அனிமியான்னு சொல்லுவோம். இரத்த சோகை அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. சரிங்களா? விட்டமின் B12 கெமிக்கல் நேம் சைனோகோபலமைன். குறைபாட்டு நோய் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரத்த சோகை. இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெர்சினியஸ் அனிமியா அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து விட்டமின் C. ஸோ விட்டமின் C உடைய கெமிக்கல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்கார்பிக் ஆசிட். விட்டமின் C உடைய கெமிக்கல் நேம் அஸ்கார்பிக் ஆசிட். ஸோ இதோடைய குறைபாட்டு நோய் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கர்வி. இதோடைய குறைபாட்டு நோய் என்ன அப்படின்னா ஸ்கர்வி அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கர்வினா அந்த ஈரலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ளீடிங் ஆகும், ரத்தம் வரும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கர்வின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா விட்டமின் E. டோகோஃபெரால் அப்படின்னு சொல்லுவோம். விட்டமின் E உடைய கெமிக்கல் நேம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேதிப்பெயர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டோகோஃபெரால். ஸோ இதோடைய பற்றாக்குறையினால் என்ன வரும்னாக்கா ஸ்டெரிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. மலட்டுத்தன்மை ஆணுக்காக இருந்தாலும் பெண்ணுக்காக இருந்தாலையும் மலட்டுத்தன்மை வரத்துக்கு ரீசனாக இருக்குது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா விட்டமின் E குறைபாடு தான். சரிங்களா? ஸோ அப்போ விட்டமின் E உடைய கெமிக்கல் நேம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டோகோஃபெரால் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடைசி விட்டமின் K. விட்டமின் K உடைய கெமிக்கல் நேம்
ஃபைலோக்யூனான் அப்படின்னு சொல்லுவோம், ஃபைலோக்யூனான். ஸோ இதனால் வரக்கூடிய அந்த குறைபாட்டு நோய் வந்து பார்த்தாக்கா ஈமோபிலியா எமராரேஜ் அப்படின்னு சொல்லுவோம், ஈமோபிலியா எமராரேஜ். ஸோ இந்த குறைபாட்டு நோய்க்கு தமிழில் என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்தம் உறையாமை. ஸோ அப்போ விட்டமின் கே வந்து பார்த்தீங்கன்னா குறைபாடாக இருந்தால் ஒருத்தருக்கு அடிப்பட்டால் ப்ளீடிங் கண்டினியூஸாக ஆகிக்கிட்டே இருக்கும். அதுக்கு தான் வந்து பார்த்தாக்கா ரத்தம் உறையாமை அப்படின்னு சொல்லுவோம், ஈமோபிலியா அப்படின்னா எமராரேஜ். இந்த ரெண்டு ப்ராப்ளமே விட்டமின் கேனால் குறைபாட்டினால் வரக்கூடிய டிசீஸ். அப்போது இதிலிருந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, மேபி அடுத்தது ரிப்பீட் ஆகலாம். ஸோ அதனால தான் இந்த வீடியோ எடுத்தேன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.